அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் நல்ல நித்திரையை அடைந்து இன்னொரு நாளை காணும்படியாக தேவன் உங்களுக்கு சுகத்தோடும் பலத்தோடும் உங்களை இன்னொரு நாளை காண கிருபை செய்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அடியாளாகிய எனக்கும் தேவன் போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை தந்து ஜீவனுள்ள தேசத்தில் என் பெயரும் இன்று பதிவு செய்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. என்னடா இந்த சிஸ்டர் கொடுக்கறத பத்தி பேசுறாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட இருந்து எதுவும் கேட்கலங்க. ஆனா அந்த காலகட்டங்கள்ல கொரிந்து நாட்டுல எப்படி தேவனுடைய சத்தியம் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி இருந்தாங்களா? மக்கள் ரொம்ப உதார்த்தமாக அவங்களால முடிஞ்சதை கொடுத்தாங்க, மிஞ்சியும் கொடுத்தாங்களாம். முடியாத காரியத்தை கூட என்ன செய்றாங்க? திராணிக்கு மேலாக. இப்போ எனக்கு 100 ரூபாய் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதான் என்னுடைய திராணின்னா கூட அதுக்கு மேலாக கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய அன்பை அவங்க ரொம்ப ருசி பார்த்ததுனால ஆண்டவர் இதற்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கு. நாங்கள் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களோ அந்த அப்பேற்பட்ட காரியத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. நீங்கள உலகில் மிகவும் பெரிய சபைகள் எங்கே இருந்ததுன்னா கொரியாவில் தான் இருக்குதான். அங்கே ஏன் அப்படி இருக்குது? அந்த அவ்வளோ பெரிய சர்ச்சில் அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் சில ஆண்டுகளாக அங்கே யுத்தங்கள் அப்படிலாம் அதன் மத்தியிலும் அந்த நெருக்கடியிலும் என்ன செய்யுது? பாதிக்கப்பட்ட அந்த நாட்டில் எப்படி சபைகள் வேகமாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கிருந்த மக்களின் தியாகங்கள், தேவனுடைய அன்பை அவங்க என்ன செஞ்சாங்களா அப்படி பகிர்ந்து கொண்டாங்களாம். நீங்கள் அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த சபை அந்த ஊர்லலாம் ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசிகள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக தேவனுக்கு உதார்த்தமாக கொடுத்தாங்களாம், தியாகமாக அநேக காரியங்களை செய்தாங்களாம். அதில் ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட ரொம்ப கொடுக்கறதுக்கு இல்லை, அவங்கக்கிட்ட இருந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கிண்ணத்தில் அரிசியும் கொஞ்சம் காய்கறியும் எடுத்துட்டு வந்து இது என்னுடைய காணிக்கை, தேவனுடைய ஊழியம், தேவனுடைய அன்பை குறித்து அநேகருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு பொருளாக கொடுத்தாங்க. அப்போ அதை பார்த்த போதகருக்கு தெரியும், அந்த சகோதரிக்கு எது காட்டிலும் இதுதான் அவங்ககிட்ட இருக்கிறதே கடைசியான ஆகாரம், இதை நமக்கு தராங்களேன்னு சொல்லி இல்லை நீங்கள் இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நானும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கொடுத்தாங்க. அதை பார்த்து கொண்டிருந்த அநேகர் என்ன செஞ்சாங்களா, இதை நீங்கள் ஏன் ஏலத்துக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அந்த அரிசி எவ்வளோ விலைக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் $10,000 போச்சுங்க. ஏன்னு சொன்னால் அவங்க மிஞ்சி அவங்களோட திராணிக்கும் மிஞ்சி என்ன செய்கிறாங்க? ஆண்டவருக்காக செய்கிறாங்க. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து அந்த மாதிரி எதையும் பணத்தையோ எதையும் எதிர்பார்க்கல. அவர் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து எதை பார்க்குறான்னு சொன்னால் நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்காக நம்ம கொடுத்து ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணுமா அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதும் சரி, அல்லது நாமே படித்து நாம என்ன செய்யணுமா ஆராய்ந்து அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு தராரு. இந்த வசனம் சொல்ற மாதிரி நீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா உங்களை சுற்றில இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களா இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுங்களோ அதே ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யணுமா சபைகளுக்கு கொடுக்கும். நீங்க போகிற இடங்களுக்கு அந்த சபைகளை தாங்குங்க. அங்க இருக்கிற வியாதிஸ்தருக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை விதவைகள் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏழ்மையோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது என்ன செய்யுமா சபை அதிகமாக வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. முதல் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா சபையில் பண தேவைகள் அதிகமாக இருந்துச்சு. அதுக்காக மக்கள் என்ன செஞ்சாங்க? அநேக தியாகங்களை செஞ்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் தான் அதை நம்மளால செய்ய முடியும். அப்போ நம்ம ஆண்டவரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரையும் வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது, நம்முடைய சத்தியம் அநேகருக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பிரயாசப்பட்டு என்ன செய்யணும்? காரியங்களை செய்யணும். ஒரு திருத்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்கள் தூரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கும். அப்போ அதை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு அதை நன்மையாக மாற்றி தருகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் அன்புள்ள தெய்வம். அவர் என்னது? நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவர். அப்பேற்பட்ட அன்புள்ள தேவன் நம்மை வாழ என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். நாம் அவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நம்மோடு கூட நமக்கு அவர்
உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதா, மறந்துடக்கூடாது. நாம் என்ன செய்யணுமா, ஆண்டுடைய ஊழியத்தையும் தாங்குகிற பிள்ளைகளாக நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் இந்த வசனம் சொல்லுது. எப்படி அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக தந்தாங்க. அந்த விதவை 2 பைசா கொடுக்கும்போது சொல்லுவாள், இவர் அதிகமாக கொடுத்தால் திராணிக்கு மேலாக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்குறாங்க. ஆண்டவர் பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க. எப்படி எலியாவை போஷித்த தேவன், காகங்களை கொண்டு போஷித்த தேவன் நம்மையும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமுடைய தேவத்துல நாம் என்ன செய்வோம், நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு பாராட்டின அன்பையும், அவர் நமக்கு கொடுத்த கிருபையும், அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பையும் நம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யலாம், அநேகருக்கு சொல்லாது உதவி செய்யும். அதற்காக தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் இன்னொரு நாளை கூட நமக்கு கூட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த தெய்வத்திற்கு நாம் நன்றியோடு நன்றி சொல்லி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, இந்த அன்புக்காக கொடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறீங்க சாமி. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த பூலோகத்துல வந்து மரித்து எங்களை மீட்டு கொண்டதற்காக உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இன்று கற்றுக்கொண்ட பாடத்தை போல ஆண்டவரே, இந்த அன்பை குறித்து சொல்வதற்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு திராணிக்கு மேலாக நாங்கள் செய்யத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு பிரீதியா இருக்கிறது எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாள் நாங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளிலும் உங்களுடைய கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் என்று கொண்டாடுகிறோம். உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நீத்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.